விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நெல்லையில் தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகள் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். தற்போது நாளை விநாயகர் சதுர்த்தி துவங்கவுள்ள நிலையில் தற்போது விநாயகர் சிலைகள் தயாரிப்பு மும்முரமாக நடந்து வருகிறது. தற்போது அங்கு விலைகள் எந்த அளவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக வினோத், நாளை நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி திருவிழா என்பது கொண்டாடப்படுவதை ஒட்டி தமிழகத்தில் மட்டுமல்லாமல் வட மாநிலத்திலும் இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்தவையாகும். இதற்காக விநாயகர் சதுர்த்தி விழா என்பது களை கட்டி உள்ளதாகவே தெரிவிக்கலாம். ஏனென்றால் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களையும் மற்றும் விநாயகர் சிலைகளையும் வாங்குவதில் மிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள சீவலப்பெரி ரோடில் உள்ள கிருபாநகர் பகுதியில் வட மாநில தொழிலாளர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சிலைகள் மிக அதிகமாக தயாரிக்கப்பட்டு தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக கடந்த காலங்களில் இவர்கள் பிளாசா பாரிஸ் மூலமாக விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பாகவும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக அரசு என்பது சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகளை தயாரிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியதன் பேரில் தற்போது களிமண், தேங்காய் நார் மற்றும் மூங்கில்களை பயன்படுத்தி விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான விநாயகர் சிலைகள் தற்போது விற்பனைக்கு என்பது வந்துள்ளது. இங்கிருந்து நேரடியாக தமிழகத்தின் மற்றும் பல்வேறு பகுதியிலும் இருக்கக்கூடிய குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி, மேலும் கேரளா மாநிலத்துக்கும் அதிகமாக விநாயகர் சிலைகள் என்பது மிக அதிகமாக இங்கிருந்து தயாரிக்கப்பட்டு அங்கிருந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. குறிப்பாக இந்த ஆண்டு என்பது சிவன் வடிவிலான விநாயகர் என்பது புதிதாக இந்த ஆண்டு என்பது அவர்கள் தயாரிக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக அந்த சிவன் வடிவிலான அந்த விநாயகர் என்பது மிக அதிகமாக பொதுமக்கள் தங்களுடைய ஆர்வமாக வாங்கி செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏனால் உத்தராட்ச கொட்டை அணிந்து கொண்டு விநாயகர் மிக தத்துருவமாக அந்த சிவன் வடிவிலான அந்த விநாயகர் என்பது மிக அதிகமாக இந்த பகுதியில் மட்டும் இல்லாமல் கேரளா மாநிலத்தில் மிக அதிகமாக இது போன்ற ஒரு விநாயகர் சிலைகளை மிக ஆர்வம் காட்டி தங்களை வாங்கி செல்வது விநாயகரோட பக்தர்கள் மிக அதிகமாக வாங்கி செல்கிறார்கள். மேலும் ராஜ விநாயகர், அது பிறகு கல்லால் ஆன விநாயகர் உள்ளிட்ட பல்வேறு விநாயகர் வித்தியாசமான விநாயகர்களாக இங்கு தயாரிக்கப்பட்டுள்ளது. 3 அடி முதல் 7 அடி வரை இந்த விநாயகர் சிலைகள் என்பது தயாரிக்கப்பட்டுள்ளன. 3 அடி சிலைகள் 6,000 ரூபாய்க்கும், 7 அடி சிலைகள் சுமார் 20,000 ரூபாய்க்கும் இந்த விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இந்த விநாயகர் சிலைகளை மிக அதிகமாக ஆர்வம் காட்டி வாங்கி சென்ற போதிலும் கேரளா மாநிலத்திலிருந்து மிக அதிகமான கேரளா மாநிலத்தை சேர்ந்த பொதுமக்கள் நேரடியாக இந்த பகுதிக்கு தங்களுக்கு தேவையான விநாயகர் சிலைகளை வாங்கி செல்கிறார்கள். இது குறித்து அந்த விநாயகர் சிலை தயாரிக்கக்கூடிய தன்ராமிடம் கேட்போம். ஐயா வணக்கம். குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த விநாயகர் சிலை மிகவும் தத்துருவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதல்ல அதுக்கு உங்களுக்காக நாங்க வாழ்த்து சொல்றோம். எந்த அளவுக்கு இந்த சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவிற்கு இந்த விநாயகர் சிலை தயாரிக்கப்பட்டுள்ளது? இங்கே இருந்து எந்த பகுதிக்கெல்லாம் விநாயகர் சிலைகள் விற்பனை செய்யப்படுது? அது எல்லாருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இது இந்த வருஷம் செஞ்சிருக்கிறது செம்மண், களிமண்ணால, அடுத்த தேங்காய் நார், மூங்கில். நம்ம கவர்மெண்ட் உத்தரவுப்படி மாஸ்கெட் பாரிலிருந்து சொன்னபடி நாங்கள் செஞ்சு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த வருஷம் எல்லாமே ஒரு 120 சிலை கிட்ட ரெடி பண்ணியிருக்கோம். நாங்கள் எவ்வளோ பண்ண முடிஞ்சு, இதில் ஒர்க்கு ஜாஸ்தி, ரொம்ப வேலைப்பாடு. இப்போ அதனால கம்மியாக தான் செஞ்சுருக்கோம் சிலை. இது இப்போ மக்கள் விரும்பி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்தால மண் சிலை தான் எல்லாம் தொடங்கணும். அது மாதிரி ரெடி பண்ணி நாங்கள் கொஞ்சம் ரெடியாக இருக்கேன். அடுத்தால இப்போ இந்த வருஷம் புது மாடல்லாம் சிவன் விநாயகர் அந்த மாதிரி ஒரு 5-6 வெரைட்டிஸ் புதுசாக போட்டிருக்கோம். ராஜ விநாயகர், இந்த ஏல விநாயகர், அந்த மாதிரி ஒரு 10 வெரைட்டிஸ் மொத்தம் எங்களுக்கு போட்டிருக்கோம். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 120 சிலை போட்டிருக்கோம் இந்த வருஷம். எல்லாமே மாவட்டத்திலேருந்து ராம்நாடு, தூத்துக்குடி, அடுத்தால திருச்செந்தூர், கன்னியாகுமரி, அடுத்தால கேரளா வரைக்கும் போகுது. இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த வருஷம் மக்கள் என்னென்ன கேட்குறாங்கன்னா, அவங்க அந்த வைக்கிற இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் வாங்கிட்டு போவாங்க. ஃப்ரீயாக இருக்கும். இது இருக்கு. குறிப்பாக என்ன விலையில, என்ன ரேட் விலையிலேருந்து இருக்காது? ரேட்டா 6,000 ரூபாயில முதல் ஒரு 22,000, 20,000 வரைக்கும் இருக்கு. இல்ல, இப்போ பிளாசா பாரிஸ் மூலமாக தயாரிக்கக்கூடிய விநாயகர் மிக எளிதாக தயாரிச்சிருக்கீங்க. இது களிமண்ணால ஆன விலை எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும்? அதுனா நாங்கள் ஒரு நாளைக்கு 10 பேர் இருந்தால் 5 சிலை செஞ்சிருவோம். இதே இப்போ 10 பேர் இருந்தால் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 சிலை செய்ய முடியாது. அது 2 நாள் ஆயிடுது.
அதனால அது பிள்ளையாரோட காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி வருது. அது மக்கள் எவ்வளோ தரமாட்டேங்கிறாங்க. அப்புறம் நம்ம வருஷத்தில் இது விநாயகர் சதுர்த்தி நம்பி தான் எங்கள் வாழ்வாதாரம் இருக்குது. இது நம்பி தான், அது வேற விட்டால் வேலை இல்லை. அது சரி முன்ன பின்ன பார்த்து இது நாங்கள் கொடுத்துருவோம். எங்களுக்கு ஒரு 5-6 மாதம் வேலை பார்த்தா சம்பளம் மாதிரி கிடைக்கும், அவ்வளோதாங்க. இப்ப நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி திருவிழா, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் இருக்கு. இதெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்காங்களா இல்ல வாங்குறதுக்கு இப்ப எப்போ வராங்க? ஆர்டர் பண்ணியிருக்காங்க, பாதி பேருக்கு மேலே ஆர்டர் பண்ணியிருக்கு. பாதி சிலை ஒரு இருக்கு, 30-40 சிலை கிட்ட இருக்கு இந்த வருஷம். எல்லாருக்கும் கொஞ்சம் இந்த மாவு எல்லாம் போன வருஷம் இது பண்ணனால கம்மியாக இருக்கு. ஆனால் வந்துருவாங்க. நான் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக போயிடும், சேல்ஸ் ஆயிரும். வணக்கம். நேரடியாகவே நம்ம அவரிடம் கேட்டோம். குறிப்பாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு என்பது மிக குறைவான சிலைகள் தான் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஏனென்றால் அரசும் சுற்றுச்சூழல் துறையும் பல்வேறு கெடுபிடியின் காரணமாக தான் தற்போது களிமண்ணை கொண்டு பயன்படுத்தக்கூடிய களிமண், செம்மண், தேங்காய் நார் மற்றும் மூங்கில்களை கொண்டு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய விநாயகர் சிலைகளை மட்டுமே தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்கு மிக அதிகமாக விலை என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக தற்போது விநாயகர் சிலைகளை வாங்குவதற்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு ஆர்வம் குறைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் கேரளா மாநிலத்திலிருந்து அதிகமான பொதுமக்கள் இங்கு நேரடியாக வந்து தங்களுக்கு தேவையான விநாயகர் சிலைகளை வாங்கி செல்கிறார்கள் எனவும் தெரிவித்துள்ளார்கள். ஏனென்றால் இந்த ஆண்டு முழுவதும் இதை வைத்துதான் அவர்கள் வருமானம் செய்யக்கூடிய சூழ்நிலையாக வட மாநில தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அவங்க ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து இங்கே வந்து பல ஆண்டுகளாக இது போன்ற விநாயகர் சிலைகளை மட்டுமே தயாரிக்கப்பட்டு அந்த விநாயகர் சிலைகளை மட்டுமே விற்பனை செய்து தங்கள் குடும்பத்தை நடத்தக்கூடிய சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக தமிழக அரசும் இவர்களுக்கான குறிப்பாக ஒவ்வொரு விநாயகர் சிலைகளை தயாரிக்கும் போதும் அவர்களுக்கு தேவையான மானியம் என்பது வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தொழிலாளர்கள் இது போன்ற ஒரு விநாயகரை தத்துரூபமாக செய்து அந்த விநாயகர் சிலைகளை மிக குறைந்த விலைக்கு விற்பனை செய்து கொண்டு வருவதன் காரணமாக அவர்களுக்கு தேவையான மானியத்தையும் இந்த தமிழக அரசு என்பது வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த வட மாநிலத்து தொழிலாளர்களின் தங்களது கோரிக்கையாக உள்ளது. இன்று காலையிலே தங்கள் பகுதிக்கு நேரடியாக இந்த விநாயகர் சிலைகளை ஒவ்வொரு பகுதிக்கும் குறிப்பாக தென் மாவட்டம் மற்றும் கேரளா மாநிலத்துக்கும் பொதுமக்கள் அதிகமாக தங்களுடைய வாகனங்களை கொண்டு வந்து அதில் தங்களுடைய விநாயகர் சிலைகளை எடுத்துக்கொண்டு நாளை அந்தந்த பகுதியில் விநாயகர் சிலைகளை வைத்து பூஜை செய்யப்பட்டு அதன் பிறகு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்பது நேரடியாக அவர்கள் தாமிரபரணி ஆற்றிற்கு அருகிலேயே தற்காலிகமாக குளம் போல அமைக்கப்பட்டுள்ள இடங்களில் கரைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. வினோத், நாளை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் நெல்லையில் விநாயகர் சிலை தயாரிப்பு மற்றும் அனுப்பும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.